நீங்கள் பாலம் கட்டுறதுக்கு 2 வருஷம் 3 வருஷம் இல்லை, நம்ம தமிழ்நாடு இந்தியாவில் எடுத்தீங்கன்னா 10 வருஷம் ஆகுது. தப்பாக சொல்கிறீங்க நீங்கள். 2 வருஷம் 3 வருஷம் கிடையாது. இங்கே நம்ம திருச்சியில் இருக்க சில பாலங்களே பார்த்துருக்கோம், 10 வருஷம் ஆயிருக்கு. இதில் என்னென்னா, நான் பொறுப்பே 2024 பொறுப்பேற்றேன் நான். அப்போ எனக்கு ஒரு 3 மாதம் பிறகு தான் எனக்கே தெரியும் எங்கெங்கே பால பிரச்சனை. உங்களை மாதிரி ஊடகங்கள், நீங்கள் ஊடகவியாளர்கள் கேள்வி கேட்கும்போது, பத்திரிக்கையாளர் செய்திகள் பார்க்கும்போது அதை வச்சு தெரிஞ்சுட்டு பண்ணுறேன். ஒவ்வொரு இடத்துலையும் கோஆர்டினேட் பண்ண வேண்டியது. கோஆர்டினேஷன் பெரிய இஷ்யூ. இவங்களை கேட்டால் அவங்கள சொல்லுவாங்க, அவங்கள கேட்டால் இவங்கள சொல்லுவாங்க. உதாரணம், டவுன் ஸ்டேஷன் நம்முடைய ரயில்வே மேம்பாலத்தில் அது என்ன பிரச்சனை, 2022லேயே ஒர்க் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஆனால் வேலை எப்போ ஆரம்பித்தாங்க, 2025, கிட்டத்தட்ட 2.5 வருஷம் டிலே. அது மேலே நில கையகப்படுத்துறது அது ஒத்துக்கிறேன் நான். அதுக்கப்புறம் இந்த வருஷம் என்னென்னா 3 மாதம் எந்த வேலையும் நடக்கல. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரிசிட்டி கேபிள் போகுது. எலக்ட்ரிசிட்டியை கேபிளை அது எடுக்கிறது ஏன் பொறுப்பா ஓம் பொறுப்பான்னு சொல்லிட்டு ரயில்வே துறைக்கும் நம்முடைய நெடுஞ்சாலைத்துறைக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனை அது 3 மாதம் எனக்கு அந்த நேரத்தில் தேர்தல் நேரம் நான் 2 மாதம் நான் ட்ராவல் பண்ணிட்டு அதை ஃபாலோ பண்ண முடியல. பார்த்ததுக்கப்புறம் பிரச்சனை கேட்டால் அது கிட்டத்தட்ட 1 வாரத்தை நம்ம முடித்தோம். பேசி 2 பேரையும் பேச வச்சு மின்சாரத்துறை பேசி வச்சு நம்ம ஒரு சமரசத்தை உண்டாக்கி நம்ம பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணோம். மெயின் கோஆர்டினேஷன் இஷ்யூஸ் தான் இங்கே. இப்போயுமே நான் ஒவ்வொரு ஸ்பாட் விசிட் போகும்போதுமே நான் அதை கேட்குறேன். நான் மின்சாரம் ஏதாவது போஸ்ட் இருக்கா, அதை எடுக்க வேண்டியது இருக்கா, சில இடங்கள் இருக்குது, அது நானும் அவங்க சார்பாக அவங்க முறையிடுறேன்னு சொல்லியிருக்கிறேன். நான் அந்த மாதிரி ஒருங்கிணைக்க போய் தான் இந்த பாலங்களை பொறுத்தவரை இங்கே பார்க்குற மாதிரி 2 வருஷம் இல்லைன்னா இந்த பாலங்களும் 10 வருஷம் தான். அது மாற்று கருத்தே கிடையாது. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் அது பத்திரிக்கையாளர் உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அதனால் தவறு. நீங்கள் 2 வருஷம் 3 வருஷம் சொல்கிறது நான் ஒத்துக்க மாட்டேன். நம்ம குறைஞ்சபட்சம் இங்கே நம்ம ஊரில் 10 வருஷம் ஆக்கிடுறாங்க. நீங்கள் கேட்ட கேள்வி பரந்தூருடைய விமான நிலையம் பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு, குறிப்பாக நம்முடைய சென்னை விமான நிலையம் பார்த்திங்கன்னா ரொம்ப பின்னோக்கி, நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். நம்ம அந்த கருத்தை சொல்லி தான் ஆகணும். ஏன்னா ஒரு காலத்தில் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு யூரோப்புக்கும் ஃப்ளைட்டை பிடிக்க போனோன்னா நம்ம ஆந்திராக்காரங்களும் சரி, கர்நாடகாக்காரங்களும் சரி, அங்கே பெங்களூர்லேருந்து ஹைதராபாத்லேருந்து நம்ம சென்னைக்கு தான் ஃப்ளைட் ஏறி போகிறாங்க. அது 15 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இன்றைக்கி என்னென்னா நிலைமை மாறி நம்ம பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கும் ஹைதராபாத் ஏர்போர்ட்டுக்கும் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதுக்கு காரணம் கடந்த கால அரசாங்கம்லாம் சொல்லுவேன் நான். வேறு யார் இதற்கு குற்றம் சொல்ல முடியும்? ஆனால் இப்போ ஒரு கருத்து வருது, பரந்தூரில் சொல்லி பண்ணியாச்சு, 5000 ஏக்கர் மேலே அவங்க அக்வேர் பண்ணிட்டு 5000 ஏக்கர் முழுசாலாம் அக்வேர் பண்ணல, 90 கூட கிடையாதுங்க, 70-80% பண்ணியிருக்கிறாங்க. அதில் பல சிக்கல் வர பிரச்சனைகள் இருக்குது. அதில் என்னென்னா அந்த இடத்துல இருக்க விவசாய நிலங்கள் இருக்குது, ஏரி கிட்டத்தட்ட 13 ஏரிகள் இருக்குது. 13 ஏரிகள், அது நிறைய விவசாயம், கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான விவசாய நூற்றுக்கணக்குன்னு சொல்லலாம், நூற்றுக்கணக்கான விவசாய நிலங்கள் இருக்குது. அங்கே இருக்கிற ஒரு கணிசமான ஒரு மக்கள் அதை எதிர்க்கிறாங்க. இப்போ அவங்கள எதிர்ப்பை மீறி அங்கே போடக்கூடாதுன்னு நம்முடைய முதலமைச்சர் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். ஆனால் கடந்த கால ஆட்சியாக இருக்கட்டும், கடந்த கால ஆட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த 15 வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு நம்ம சென்னைக்கு அருகில் ஒரு நல்ல ஒரு இடத்துல இது மாதிரி 5000 ஏக்கர்லாம் அங்கே பண்ணியிருக்கலாம். ஹைதராபாத் ஏர்போர்ட்டெல்லாம் எப்போ கொண்டு வந்தது? கிட்டத்தட்ட 15 வருஷம் இருக்குமா? 15 வருஷம் மேலே ஆயிடுச்சு. பெங்களூர் ஏர்போர்ட் அதே மாதிரி தான். அதில் நமக்கு ஒரு காலதாமதம், பின்னடைவு. அதுக்காண்டி போய் நம்முடைய புதிய அரசு மேலே பழி சொல்கிறது இது இல்லை. அதையும் கடந்த கால ஆட்சியாளர் மாதிரி தான் சொல்லுவோம் நம்ம. அது தாமதமாக கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் சரி, தப்பான இடத்துல அந்த ப்ரொபோசலை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் அவசியம் சென்னைக்கு பக்கத்தில் ஒரு எந்தவித காலதாமதம் இல்லாமல் நம்முடைய தமிழக அரசாங்கம், குறிப்பாக நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் எந்தவித காலதாமதம் விரைவில் குறைஞ்சபட்சம் இந்த 5000 ஏக்கர் இருந்தால் தான் அடுத்த ஒரு 50 வருஷம் 60 வருஷத்துக்கு ஒரு தாக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு விமான நிலையத்தை கொண்டு வர முடியும். பெங்களூருக்கு நிகராக, ஹைதராபாத்துக்கு நிகராக ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாடர்ன் ஏர்போர்ட் கொண்டு வர வேண்டிய காலத்தின் அவசியம். இல்லை நம்ம பொருளாதாரத்தில் சரி நம்ம ரொம்ப ஏற்கனவே பிரச்சனை இருக்குது. நம்ம இங்கேருந்து ஃப்ளைட்டே வரமாட்டேங்க. இன்றைக்கி நம்ம எல்லாமே பெங்களூருக்கும் அவங்க ஹைதராபாத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். நம்ம செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.